தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை பொதுத் தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன. 9,10,000க்கும் அதிக மாணவ மாணவியர் இத்தேர்வுகளை எழுத உள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 4107 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 12,616 பள்ளிகளில் படிக்கும் 4,57,000க்கும் அதிக மாணவர்களும் 4,52,000க்கும் அதிக மாணவிகளும் 3ஆம் பாலினத்தவர் ஒருவரும் என 9,10,000க்கும் அதிகமானோர் பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். இதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 4,107 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு மையங்களில் தேர்வு நடத்தும் பணிகளில் 48,700 கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். தேர்வு முறையாக நடத்தப்படுவதை கண்காணிக்க 3,350 பேர் கொண்ட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நிலையான கண்காணிப்பு படையினர் 1,241 பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். முதல் நாளில் தமிழ் மொழி பாடமும், மார்ச் 28இல் ஆங்கிலமும், ஏப்ரல் 1இல் கணித தேர்வும் நடைபெறுகிறது. ஏப்ரல் 4இல் அறிவியல், ஏப்ரல் 6இல் விருப்ப மொழி பாடம், ஏப்ரல் 8இல் சமூக அறிவியல் தேர்வுகள் நடைபெறுகின்றன. தேர்வு நடைபெறும் நாளில் தடையில்லா மின்சாரம் வழங்கவும், மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வந்து செல்வதற்கு ஏதுவாக பேருந்து வசதிகள் செய்து தரவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.